ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 26ஆவது வசனம் சொல்லுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நம்ம கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று ஆண்டவர் கேட்குறார். பாருங்க, கவலைப்படுறதுனால கவலை எல்லா நோயை விட பொல்லாத நோய்ங்க. ஒரு மனுஷன் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான்னா அவனுடைய முகம் ஒரு இழப்பின் தோற்றத்தை கொடுத்துரும். முகம் இழைச்சி போயிடும், தலையில் உள்ள முடி கொட்ட ஆரம்பிக்கும், சரீரம் உருகி போக ஆரம்பிக்கும், வெள்ளநெற்று காணப்படுவோம், கண்கள் குழி விழுந்துடும், பசி இருக்காது, ஆகாரம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த கவலை எல்லா நோயை விட பொல்லாத ஒரு நோய் கவலைங்கிறது. இந்த கவலை படக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆகாயத்து பட்சியை கவனித்து பாருப்பா, அது என்ன பண்ணுது போகுது, அதுக்கும் ஆகாரம் நான் தான் கொடுக்குறேன். நீ கவலைப்பட்டீங்கன்னா உன்னுடைய சரீர அளவோடு ஒரு முறை உன்னால் கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் கவலைப்படுவதை விட்டு விடுவோம். கவலை பொல்லாத ஒரு நோய். ஆண்டவர் மீது, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை கேட்பார். வேண்டுதல்களை அவர் கேட்பார், வேண்டுதல்களை அவர் செய்வார். என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டோம்னா அவர் செய்வார். நம்ம காத்திருக்கணும். நம்மளுடைய இஷ்டப்படி நம்ம நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் நடந்துடணும்னு நம்ம நினைக்கவும் கூடாது. அதனால் கவலையும் படக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். எப்போதும் செய்கிற வேலையை செய்யணும். நம்பிக்கையோடு இருக்கணும், துணிவோடு இருக்கணும், உறுதியோடு இருக்கணும். ஆண்டவர் செய்கிற காலங்களில் நேரங்களில் நமக்கு செய்வாங்க. கவலைகளை இன்றைக்கே உங்களை விட்டு நீக்கி போடுங்கள், எடுத்து போடுங்கள், எல்லாம் நன்மையாக நடக்கும். ஆமென். அல்லேலூயா.